வணக்கம். வாழ்க்கையில் வீடு கட்டிடணும் அப்படின்னு ஒரு கனவு உண்டு. ஒரு கார் வாங்கிடுறேங்க அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. கார் வச்சுருக்கவங்க என்ன கனவு காணுவாங்கன்னா, ஒரு பென்ஸ் காராவது இருக்கணுங்க அப்படிம்பாங்க. இப்போ இந்த பெரிய கார்கள், விலையுயர்ந்த கார்களை பார்க்குறப்ப, என்னங்க இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருக்கோம். அது அடுத்த வேளை சாப்பாடு வேணுங்கிறது உண்மைதாங்க. உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை இதெல்லாம் தேவைதான். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அடுத்த நிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நிலையை நோக்கி நம்ம நகலணுமா இல்லையா? கார் வாங்குறது தான் அந்த நிலையா அப்படின்னு நினைக்கப்படாது. நான் ஒரு முறை படித்தேன், அதாவது தொழில் முனைவோராக இருப்பவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னு ஒரு மேல்நாட்டுக்காரர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஒரு கார் வாங்கிக்கோங்க. நீங்கள் காரில் போய் இறங்குறத அந்த கம்பெனி பார்த்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. அப்படின்னு சொன்னால் சொந்த காரில் நம்ம போய் இறங்குறப்போ நமக்கு ஒரு தனி தகுதி கிடைக்குது. நான் எளிமையானவன் அதெல்லாம் உண்டு, நீங்கள் இல்லைன்னு நம்ம சொல்லலைங்க. எளிமைக்கு எதுக்கும் தொடர்பு இல்லை. ஒரு காலத்தில் ஆடம்பரம்னு நம்ம நினச்சதெல்லாம் இன்றைக்கு அத்தியாவசியம்னு மாறிவிட்டது. எப்படி டெலிஃபோன் இருந்தால் அது பெரிய வீடுன்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாதவன் மனுஷனே இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் சாதாரணம். இந்த சூழலில் பென்ஸ் கார் பற்றி நான் சில விஷயங்கள் படித்தேன். என்ன அப்படி பார்த்தா, இந்த பென்ஸ் காரை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த கார்ல் பெட்ரிச் பென்ஸ். இவர் தான் உருவாக்கின காருங்க இது. இவருடைய கனவு நல்லா சொன்னான். இன்றைக்கி இந்த கார் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ சாதாரணமாக இதனுடைய விலை 41 லட்சங்கிறாங்க, குறைஞ்சபட்ச விலை. அப்போ அதிகபட்ச விலை 2.5 கோடிக்கு மேலே இருக்குங்கிறாங்க. ஆன் ரோடு 2,60,00,000. எல்லாருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கணுங்க. இப்போ கஜினி படத்தில் பார்த்திங்கன்னா, அந்த கதாநாயகி அசின் ஒரு அம்பாசிடர் கார் வாங்கிறத தன்னுடைய கனவாக வச்சுருப்பாங்க. பிறகு அந்த அம்பாசிடர் காரை கூட விற்றுட்டு இவருக்கு தொழில் செய்கிறதுக்கு பணம் கொடுக்க வருவாங்கன்னு சொல்கிறப்போ ஒரு சென்டிமெண்ட்ஸாக நமக்கு தோணும். இப்போ இந்த பெரிய காரை பற்றி நான் சொல்லிட்டேன். இது உருவாக்கியவருடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஜெர்மனியில் இன்றைக்கும் கூட கார் கம்பெனி அப்படின்னு சொன்னால் ஜெர்மன் காரான்னு ஒரு கேள்வி கேட்போம். அங்கே 1844 ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் பென்ஸ். இவருடைய தந்தையார் இவருக்கு 2 வயதாக இருக்கிறப்போ ஒரு ரயில் விபத்தில் இறந்து போகிறார். இவருடைய தாயார் தளராமல் 5 குழந்தைகள் உள்ள தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்குறார். எந்திர பொறியியல் பற்றி படிக்கிறார். இவர் படிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குதிரை வண்டி, அது காலில் அழுத்தி ஓட்டக்கூடிய சைக்கிள், இதெல்லாம் பார்க்குறாரு. மனித உந்துதல் இல்லாமல் ஒரு வாகனம் உருவானால் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறார். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, இந்த சிந்தனை ஒரே நேரத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் இருந்தது. அமெரிக்காவில் ஃபோர்டு என்பவர் இதை யோசிக்கிறார். அதே மாதிரி பென்ஸ் யோசிக்கிறார். பல்வேறு கம்பெனிகளில் ஒரு வேலை பார்க்குறார். அப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப இவருக்கு இதை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா, முதல்ல இரும்பு தொழிற்சாலைகளில் போய் வேலை பார்த்து அதில் சில காப்புரிமைகளை பெறார். இவருடைய திருமணத்துக்கு பிறகு இவருடைய மனைவியும் இவரோடு சேர்ந்து இவருடைய தொழிலுக்கு கை கொடுக்குறாங்க. இப்போ இவருடைய வாழ்க்கையில் ஒரு செயல்பாடு தொடங்குது. இரும்பு துறையில் சிலவற்றுக்கான காப்புரிமை பெற்ற இவர் இதை பயன்படுத்துவதற்காக சிலருக்கு முதல்ல ஒரு யோசனை பண்ணுறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க் பிளக் ஒன்றுக்கு, முதல்ல நெருப்பு பொறியை உண்டாக்குகின்ற ஒன்றுக்கு ஒரு காப்புரிமை வாங்குகிறார். அடுத்ததாக கார்பரேட்டருக்கு ஒரு காப்புரிமை வாங்குகிறார். கிளச்சு, கியர். அடுத்ததாக வாட்டர் ரேடியேட்டர், என்ஜின் சூடாகிடுச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றி அது சரி பண்ணுறது. இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக வாங்கிட்டு தான் இவர் இந்த காரை பெட்ரோல் மூலமாக இயக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை இவர் கண்டுபிடிக்கிறார். இப்படி இவர் கண்டுபிடிச்ச இந்த கார் முதல்ல இவன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் காரை ரேஸில் விடுவாங்களாம், அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்குறதுக்காக. அப்படி இவருடைய கார் 18வது இடத்துல வருது.
பிறகு அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறார். ஒரு பெரிய சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பயண உலகில் ஒரு மைல்கல் சொல்கிறதா இருந்தால் பென்ஸ் செஞ்ச ஒரு வேலை தாங்க. அது என்ன தெரியுங்களா? 1927 இவர் கண்டுபிடிச்ச அந்த காருக்கு பெட்ரோலுக்கு பதிலாக டீசல் போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். இன்றைக்கு வரைக்கும் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் இடையில் பண வேறுபாடு உண்டு. அதாவது பெட்ரோல் விலை கூட, டீசல் விலை கம்மி. இப்போ எல்லாம் ஒன்றாயிருச்சுன்னு சொல்லக்கூடாது, ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. அதனால தான் டீசல் வண்டி வாங்குவாங்க. இன்னொன்று, லாங் ட்ரிப் அடிக்கிறதுக்கு வெகு தூரம் பயணப்படுறவங்க டீசல் தான் பயன்படுத்துவாங்க. இப்போ என்னுடைய வண்டியிலலாம் டீசல் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் பென்ஸ் தான். இந்த வழியில் இவர் பார்த்துட்டே வர்றப்ப இவர் எப்போல்லாம் இது காப்புரிமை வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா, 1879, அப்புறம் 1899 வெறும் 13 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட இவருடைய கம்பெனி பின்னாடி 400-500 பேர் வேலை பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் முதல் உலகப் போரில் இவருக்கு கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்பட்டன. ஆனாலும் கூட பிறகு இவருடைய கம்பெனி பெரும் அளவில் விரிந்துவது. இவருடைய மகன் போன்றவர்களெல்லாம் இந்த தொழிலில் ஈடுபட்டாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கார் கண்டுபிடிக்கிறதுலையும் காரை பயன்படுத்துறதுலையுமே கண்டுபிடிச்ச இவர் மெர்சிடிஸ் பென்ஸ் போன்ற அந்த கார்களை உருவாக்குவதற்கு ஒரு முன்னோடியாக விளங்கியவர் இவர் தான். 1844 பிறந்த இவர் தன்னுடைய வாழ்நாளில் பயணத்துக்கு என்று ஒரு ஊர்தியை கண்டுபிடித்து உலகுக்கு தந்ததோடு மட்டுமல்லாமல் அதை வச்சிருந்தா பெருமை என்கின்ற அளவிற்கு ஒரு மனிதர்களுக்கான ஒரு உயர்ந்த மனப்பான்மையை உருவாக்குகின்ற தன்மையுடையவராக இருந்தார். 1844 பிறந்த இவர் 1929 மறைகிற வரையில் இவருடைய இந்த பயணம் பற்றிய எண்ணம் பயணப்பட்டு கொண்டே இருந்தது. இவருடைய எண்ணமும் பயணப்பட்டு கொண்டிருந்தது. இவர் கண்டுபிடித்த கருவிகளும் பயணப்பட்டு கொண்டே இருந்தன. எனவே இன்றைக்கும் பென்ஸ் கம்பெனி காரை பார்த்த உடனே அது விலையுயர்ந்தது என்பது மட்டுமில்லாமல் இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு மனிதன் தன் குடும்பத்தோடு என்ன முயற்சி தான் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லா உழைப்புக்கு பின்னாடி ஒரு வெற்றி இருக்கிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பென்ஸ் கார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.